பழிவாங்கும் உணர்ச்சி இருக்கு பாருங்க மனுஷனுக்கு, தலையாய உணர்ச்சி. இதை பற்றி அடிக்கடி நான் பேசியிருப்பேன். பழிவாங்கிற உணர்ச்சி, பழி, அந்த வன்மம், வஞ்சம் உள்ளே வச்சுட்டான்னா நிம்மதியே இருக்காது. பழிக்கு பழி வாங்குற வரைக்கும், டிட் ஃபார் டேட், இதுக்கு அது நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தூக்கம், பசி எதுவுமே இருக்காது. அந்த பழி வாங்கி முடித்த பிறகு தான் மன நிம்மதியாகும். தன்னுடைய தகப்பனார் சாவுக்கு காரணமாக இருந்த ஒருத்தனை 17 வருஷம் கழித்து ஒரு கல்லூரி மாணவன் சொல்லி முடிச்சிட்டான். இப்போ ஜெயிலுக்கு போவோம், ஆட்கள், அது வேறு விஷயம். அதையெல்லாம் சிந்திக்குதா பழிவாங்க உணர்வு? இவனை தொட்டால் நம்ம ஜெயிலுக்கு போவோம், தெரியுதா? இல்லை. என் தகப்பன் மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறான் என்ற எண்ணம் மட்டுமே, அவனை பழிவாங்காமல் விடமாட்டேன் என்ற தீர்க்கமான எண்ணம் மட்டுமே மேலோங்கி நிற்கிறது. தீரா கோபம் போராய் முடியவில்லை, கொலையில் முடியுது. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, 17 வருஷம் கழித்து தகப்பன் மரணத்துக்கு இந்த பையன் பழி வாங்கி அவனை கொண்டுட்டான். இந்த பையன் கல்லூரி படிக்கிறான். கல்லூரி படிக்கிறானா இருந்தால் அநேகமாக அவனுக்கு 18-19 வயசு தான் இருக்கும். இப்போ 18-19 வயசு இருக்கும். ஆனால் 17 ஆண்டாயிருக்கு அப்பா இறந்து. அப்படியானால் இவன் அப்பாவை கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். தந்தையாரை நேரில் பார்த்ததோ அல்லது குழந்தைகள் பார்த்த நினைவோ இல்லாமல் இருக்கிற ஒருவன் தந்தையார் மரண செய்தியை கேள்விதான் பட்டிருக்க முடியும். அதுவும் அறிஞ்சதில்லை, யாரோ சொல்லியிருப்பாங்க, உங்கள் அப்பா வந்தாங்க ஒன்றா, உங்கள் அப்பா சாகுவது தான் காரணம்னு சொல்லி இந்த பழிவாங்கு உணர்வை தூண்டி விட்டு அந்த சின்ன பையன் வாழ வேண்டிய வயசில் கொலைகாரனாக இருக்கிறான். அதுக்காக அவன் தகப்பனாரை கொலை பண்ணது நியாயம் இல்லை, அவன் மிகப்பெரிய குற்றவாளி. சட்டப்படி என்ன உண்டோ அதை பார்க்கலாமா? அது போன்ற பக்குவம் நமக்கு வருமா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.